இன்னைக்கு ஈஸியான கேக் ரெசிபி ஹோம்மேட் கேக் எப்படி செய்து பார்க்கலாமா வாங்க. கேக் செய்யறதுக்கு 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட், 1 பேக்கெட் ஈனோ இருந்தா போதும். கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷான கேக் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல பிஸ்கெட்ல இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பிஸ்கெட்டை மட்டும் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா கொதன்னு இல்லாம நைஸான பவுடராகவே ஆக்கிக்கோங்க. அந்த பவுடரை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் ஸ்பூன்லயே கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஈனோ பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சோடா மாவு, சோடா உப்பு இல்லாத ரீசனுக்காக தான் நான் ஈனோ சேர்க்குறேன். ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய்யோ இல்லைன்னா டாலாவோ ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு நான் கடாயை யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயை ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணி அடியில் ஒரு சின்ன பிளேட் வச்சு மேலே கேக் மிக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே ஏதாவது வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாமல் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். 40 மினிட்ஸ் கழிச்சு கேக் வெந்ததுக்கான நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பாருங்க. கேக் கத்தியில் ஒட்டாமல் இருந்தாலே கேக் ஃபுல்லாக வெந்துச்சுன்னு அர்த்தம். 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ரெஸ்ட்ல விடுங்க. சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கத்தியை வச்சோ இல்லை கையை வச்சு எடுத்தாலே போதும். கேக்கை சூப்பராக வெளியே வந்துடும். எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. கேக் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதை அப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு பசங்களுக்காக சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனல் லுக் பார்க்கவே எனக்கே ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.